அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல பொருளாதாரம் பத்தி பார்க்க போறோம். பொருளாதாரத்திலயும் முக்கியமா மனித மேம்பாட்டு குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் எத வச்சு கணக்கிடுவாங்க அப்படின்னா, மக்களின் கல்வி, ஆயுள் காலம், தனிநபர் வருமானம், வாழ்க்கை தரம் இத வச்சு தான் கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மனித மேம்பாட்டு குறியீடுக்கான அறிக்கைகள் வெளியிடப்படும். இதை யார் வெளியிடுறா அப்படின்னா, 1990ல இருந்த ஐநா முன்னேற்ற கூட்டமைப்பு, அதாவது யுஎன்டிபி, யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் பிளான், இவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்றத மேம்படுத்தியவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, பாகிஸ்தானை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக் அப்படின்றவரும், இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென், இவங்க 2 பேரும் தான் இந்த மனித மேம்பாட்டு குறியீட்டை மேம்படுத்தி இருக்காங்க. 2019 அறிக்கையில இந்தியா மொத்த 189 நாடுகள்ல 130வது இடத்துல இருக்குது. இந்த மனித மேம்பாட்டு குறியீடுகளை பத்தி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. என்ன கூற்று அப்படின்னா, மனித மேம்பாட்டு குறியீடு கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது அப்படின்னு கூறியவர் யாரு அப்படின்னா, பிஸ்வஜித் குகா அப்படின்றவங்க தான் கூறியிருக்காங்க. இந்த மனித மேம்பாட்டு குறியீடுல முதல் இடத்துல இருக்கிற நாடு எது அப்படின்னா நார்வே, 2ஆம் இடத்துல ஆஸ்திரேலியா, 3ஆம் இடத்துல சுவிட்சர்லாந்து. இந்த கொஸ்டின் போன குரூப் 4ல கேட்கப்பட்ட கொஸ்டின். அப்போ இந்தியா இதுல எத்தனையாவது இடம்னா 130வது இடத்துல இருக்குது.